நந்தினி, சங்கவி, சரண்யா என்னடா பாத்துட்டு இருக்க? லாஸ்ட் எக்ஸாம் முடிஞ்சு அதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க. முடிஞ்சு இல்ல, இப்ப எல்லாம் இதெல்லாம் படிக்க கூடாது, பார்க்க கூடாது, மார்க் வரதெல்லாம் கிடைக்கட்டும். லீவ் நமக்கு இப்ப செமஸ்டர்ல வந்து நமக்கு ஒரு மாசம் லீவ், எங்காவது நம்ம போலாம் வெளில ட்ரிப்பு. எப்ப பாரு படிப்பு படிப்புன்னே இருக்காது மாப்பிள்ள. போகண்டா ட்ரிப்பை கரெக்ட் பண்ணி அவங்க நம்ம ஒரு நிமிஷம். ஏய் என்னடா என்ன பேசிட்டு இருக்கீங்க மாப்பிள்ள? லீவ் வரப்போகுது, என்னடான்னா மார்க் எவ்வளவு வரப்போகுது அது எக்ஸாம் முடியுது. நாங்களாம் ஃபெயில் ஆனா கூட கவலைப்பட மாட்டோம். ஏய் நான்லாம் 15 மார்க்கு எழுதி வச்சுட்டு வந்து கொண்டிருக்கேன். 35 பக்கத்துல நான் 5 பக்கம் தான் எழுதியிருக்கேன். அவ்வளவுதான் நம்மள எழுதியாச்சு. இதுக்கு மேல பாஸ் பண்ணனா அவனுக்கு தான் பிரச்சனை. நம்ம எல்லாம் கவலைப்பட தேவையில்ல, விட்டுரு. நமக்கு லீவ் விட்டாச்சு, நம்ம ஹாப்பியா இருக்குங்க. வெளிலங்க போவோம், மஜா பண்ணலாம், ட்ரிப்பு போறோம். சரியா போறோம். எங்கேயுமே கூப்பிட்டா வரமாட்டேற. இதுக்காவது வாமாப்ல, காலேஜே முடிஞ்சிருச்சு. இப்ப கூட நீ வரலீங்கன்னா எங்கதான் போறது சொல்லு? என்னடா நீ எப்ப கூப்பிட்டாலும் இப்படி பண்ணிட்டு இருக்க? இவனை நம்ம அடிச்சு இழுத்துட்டு போயே ஆகணும். எங்க போறோம் கண்டிப்பா பிளான் எல்லாம் பாத்துக்கலாம். மாப்பிள்ள தான் இன்னைக்கு வந்து எல்லா பிளானையும் போட்டு குரூப் பட்ஜெட் எவ்வளவு மட்டும் சொல்லு. போறோம். எங்க போலாம் சொல்லு? கொடைக்கானல் போலாம். கொடைக்கானல். சரி மாப்பிள்ள, கொடைக்கானல் போய் ஒரு பிளேஸ் சொல்றேன் மாப்பிள்ள. லடாக் போலாம் நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம் மாப்பிள்ள. லடாக் போலாமா, மால்தீவ்ஸ் போலாமா? மால்தீவ்ஸா? மால்தீவ்ஸ் அங்க போனது இல்லையா நீ? எனக்குலாம் பாருங்க, மே மாசம் நான் மால்தீவ்ஸ்ல தான் படுத்து கிடப்பேன். மாப்பிள்ள போலாம். போறோம், கிளம்புறோம், நாளைக்கு கிளம்புறோம். சரியா? கூப்பிட்டா போன் எடுமாப்ல. போன்ல எடுப்படி. கடைசி நேரத்துல ட்ரிப் கேன்சல் பண்ணேன்டா. அதெல்லாம் பண்ண மாட்டேன். அதெல்லாம் பண்ண கூடாது. என்ன பார்த்து சொல்றீங்கடா? அவ்வளவுதான், உன்னை வீடு தேடி வந்து பொச்சிருவோம். சரியா? போறோம், அவ்வளவுதான். போறோம் வர கன்ஃபார்ம். அவ்வளவுதான். என்ன போயிடலாமா? முதல்ல அந்த கர்மத்தை கழட்டி வீசி இதெல்லாம் தூக்கிட்டு எங்க கூட தேவையே இல்லை. இனிமேல் நீ வந்து ட்ரிப் போற. சரியா? அதுக்கு மாதிரி பேக் தூக்கி போடு, ட்ரிப் பேக் தூக்கி போடு, ஹெல்மெட் எடுத்து வண்டி எடு. டேய் மாப்பிள்ள, வண்டி ரெடி, வண்டியில பெட்ரோல் ரெடி, பேக்ல துணி ரெடி. 3 நாள் மேல ஏறுறோம், ஃபுல்லா ஏத்துறோம், சுத்தி பாக்குறோம், வரோம். இதுதான் பிளானு. கிளம்புவோமா, போலாமா? ஒரு 2 நிமிஷம் இருந்தீங்கன்னா போயிட்டு போட்டு வந்துருவேன். எங்கடா போற? ஆய் ஒருத்தரா? அதெல்லாம் போற வழியில போய்க்கலாம்டா. அவசரம் வந்துருச்சுடா, கம்மலுங்கடா. டேய் எங்கடா நீ எங்கடா போற இடத்துல எல்லாம் ஆய் வருதுன்னு இருக்கான். சோ அவன் போயிட்டு வரட்டும். ஒருத்தன் வரேன்னு சொன்னாங்கடா, அவனுக்கு போன் எடுறா. அவன் என்னன்னு கேளு. பாக்குறேங்க. எல்லா பிளானையும் போறவன் கடைசியில வர மாட்டாங்க. இவன மாதிரி ஆட்களை முதல்ல தேடி பிடிச்சு போகணும்டா. எடுக்க மாட்டான். அவன் எப்படி எடுப்பான்? எல்லா பிளானையும் போடுவான், கடைசி நிமிஷத்துல கேன்சல் பண்றது அவனுக்கு வழக்கமா போச்சு. பண்ணி வச்சிருக்கான். அவ்வளவுதான், செத்துருச்சு, விட்டுரு. அப்புறம் எதுக்கடா வரேன்னு சொல்லணும்? ஒருத்தன் என்னடான்னா ஆய் வருதுன்னு ஓடுறான் ட்ரிப்பு கிளம்புறதுக்கு முன்னாடியே. இன்னொருத்தன் போன் எடுத்து வரல கடைசியில. என்னடா வச்சுட்டு வந்து சேர்றா வேகமா போய்கிட்டு. வாடா சீக்கிரமா எங்கடா தவந்துட்டு மாப்பிள்ள எல்லாம் ரெடி. போலாம் முடிஞ்சு. வண்டியில ஏறா. ஏறா. ஏன்டா ஏதாவது வியூ பாயிண்ட் நல்லா இருக்கு போட்டோ எடுக்க போறியா என்ன? மாப்பிள்ள அதெல்லாம் இல்ல, ஹாய் வருது மாப்பிள்ள. ஹாய் வருதா? டேய் இப்ப வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி போறேன் மாப்பிள்ள. ஒரே ஒரு 2 நிமிஷம். 2 நிமிஷம் மட்டும். மனுஷனே என்னடா கஷ்டப்பட்டு காசை போட்டு கூப்பிட்டு வந்தா ஆய் போயே காசு தீத்துலாம் போல. வியூ பாயிண்ட்ல என்னென்னமோ பண்றா. இப்ப வந்துட்டு என்னென்ன பண்றான்? டேய் போயிட்டு போறான்டா. வந்துட்டான்டா ஒரு வழியா. சாமி முடிஞ்சு. போலாமா? பேம்பர்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல கையோட. ஏன் பேம்பர்ஸ் ஒழுங்கா டேய் மாப்பிள்ள, ஒரு இன்ஸ்டாகிராம்ல தரமா ஒரு 100K லைக் வர மாதிரி எனக்கு ஒரு 4 போஸ்ட் நறுக்குன்னு ஒரு 10 போட்டோ எடுத்து தந்துருமாப்ல. அதை வச்சு இந்த வருஷத்தை ஓட்டிடுவேன். தரமா எடுத்து கொடுத்துரு. பக்காவா பண்ணிடுவோம். எல்லா போஸ்டும் பக்காவா கொடுக்குறேன். ஓகேவா? கேட்டா மாப்பிள்ள. ஏய் நீ அவன் கூட பேசாத பழகுனா கேட்பே மாட்டியா சொல்லுவாக்கலாம். ஏன் அவனை மூச்சை பத்திரம் எனக்கு எரிச்சல் ஆகுது. இல்ல எனக்கு எப்படி தெரியுது உனக்கு? சொல்லு. ஏய் அப்படி அவன் கூட பேசாத பழகுனா சரியா? ஏய் அதான் பார்த்தல கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் சொல்லுவாங்க. ஒரு ட்ரிப் அதுமா வந்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து இருப்பானே. எப்பா போற ஆள் கூட சண்டை கட்டுறான், அதை கட்டுறான். ஒரு போட்டோ எடுக்க முடியுதா? எதுக்கு ட்ரிப் வர்றது? டீ கடையில உட்காந்து 4 போட்டோ எடுத்துட்டு நான் போயிடுவோம்டா.
போலான்ட்டு ஒரு போட்டோ கூட எடுக்க வர மாட்டேங்கிறான். சரி நீ வா மாப்பிள்ள எனக்கு பக்காவா எடுத்து கொடு மாப்பிள்ள தரமா. நீ நிறுவா மாப்பிள்ள நான் எடுத்துறேன்டா. ஏய் ஐயே அத்தாண்ட போன வாரம் அவன் சதீஷ் கூட போனே நான் அதான் கேட்டேன்னா சொல்லுவாக்கலாம் சொல்லு. ஏய் இல்ல இது அவன் அதுக்கு முந்தின வாரம் மணி கூட போனேன் கேட்டா சுவாதி இல்லை என்ன அவளை என்ன ஒரு போட்டோ எடுத்துக்கிற சூப்பரா இருக்கு. அந்த ஒரு போட்டோக்கு 100 லைக் வரும் மாப்பிள்ள. ஒரு 5-6 போட்டோ வச்சு எடுத்துக்கணும் மாப்பிள்ள. டைம் ஆச்சு மாப்பிள்ள. டைம் ஆயிட்டு இருக்கு கிளம்பு. லேட் ஆயிடுச்சு ஆல்ரெடி. அவன் வேற போன் பேசிக்கிட்டு இருக்கா. நீ கிளம்பணும். போட்டோ எடுத்துட்டு இருக்கணும். நிறைய வியூ பாயிண்ட் எல்லாம் பார்க்கணும். புரிஞ்சுட்டு மாப்பிள்ள கிளம்பலாம் சரியா? ஏய் மாப்பிள்ள அவனை கூப்பிடுறான். ஏய் சரி பிரேக்கப் அவர் வந்து பிரேக்கப். டேய் நாங்க ட்ரிப் கிளம்புறோம். எங்கடா மச்சான் போன ஆளே காணோம். அவன் என்ன ஆனாலே இதெல்லாம் அவன் வந்தானா சரி கட்டிங் போட்டு சாப்பிடலான்னு பாக்குறேன். எனக்கும் பசிக்கல. ஒரே டிராபிக் மாப்பிள்ள. சரியான கூட்டம் கடையில சரக்கே கிடைக்கல. இருந்தாலும் பரவாயில்ல தரமான சரக்கு இறங்கிட்டோம். சைடிஷ் வெயிட்டா சாப்பாடு எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். சூப்பர். அடிக்கிறதா மேட்ரு. எந்த அப்படி இந்த உன்னோட சரக்கு என்னோட சரக்கு என்ன ஏன் நீ சரக்கு அடிக்க மாட்ட. சைடிஷ் இந்த சைடிஷ் சாப்பிடு. சரி மாப்பிள்ள எப்படியோ கஷ்டப்பட்டு ட்ரிப்பு வந்துட்டோம். ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்து பேசுறது. அப்புறம் மாப்பிள்ள எப்படியோ கடைசியில நீயும் வரமாட்டேன்னு நினைச்சேன். கரெக்டா வந்துட்ட பத்தியா? அங்க நிக்கலடா நீ மச்சான்டா நீ. ஆமா அவன் என்ன என்னை விட்டு போனான். அவன் என் அஞ்சரை வச்சான். விடு மச்சான் பாத்துக்கலாம். 2 வெள்ளை ரெக்க மட்டும் என்ன வச்சுங்க பேக விடு மச்சான் பாத்துக்கலாம். விடு என் வெளியிடா நீ. உனக்காக எல்லாத்தையும் கொடுப்பேன்டா நானு. என் தாசன் தான்டா நீ. நீ போய் எனக்கு சில்லறை பண்ற. விடு மச்சான் 100 வருஷம் வாழலாம்டா. லவ் பண்ணி 3 நாள் கூட போயிட்டா. சரி விடு மச்சான் பாத்துக்கலாம். விடு ஒன்றும் பிரச்சனை இல்லை. விடு பாத்துக்கலாம். அவள் அப்படிதான். விடு பாத்துக்கலாம். அது அத்தை நீ சொல்ற அவளை எப்படி அவ்வளோ அவனுக்கு என்ன பிரச்சனையா? ஏதோ உளறிட்டு இருக்கான். அவன் ஆள் அவனை விட்டுட்டு போயிடுச்சு. அதனால விடு. அவன் ஆள் போயிடுச்சுன்னா அவளுக்கு நல்லது. விடு போயிட்டு போறா. அவன் மச்சான் இங்க பாரு போயிட்டு போறான். அதுக்கு நினைச்சு நீ ஃபீல் பண்ணாத. அப்படிலாம் விடு. ஃபீல் பண்ணி எனக்கு விடு மச்சான். அவ அப்படிதான் மச்சான். கொல்ல போறட்டா உன்னைய. டிப்ரெஷனா இருக்குன்னு உங்க கூட வந்தா இங்க ஒரு டிப்ரெஷனை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு எனக்கு இன்னும் டிப்ரெஷன் ஆக்குறடா நீ. அவனுக்கு என்ன பண்ண வச்சு அந்த சைடிஸ் எடுறா. எங்கடா சைடிஸ பூரா தின்னு இருக்கிற? ஏன்னா வாங்கினது கொஞ்சம் சைடிஸ்ரா. இவ்வளவு வந்து தின்னு இருக்கிறேன். சைடிஸ் வாங்கிட்டு வரணும்டா. யாரா போறது சைடிஸ்க்கு நான் இப்ப என்னடா எதையா திங்கிறது? நான் போயிட்டு வரமாப்ல. என்னத்துல மயிலுல போவ நீ? 12டா ட்ரிப். சைடிஸ் வீட்ல இருந்தாடா கொண்டு வர முடியும். முறுக்கு சுட்டு எடுத்துட்டு வர முடியும். இங்க போய் நான் மறுபடியும் வண்டி எடுத்துட்டு போய் வாங்க முடியாது. எல்லாத்தையும் இறக்கிட்டு மாப்பிள்ள. வயிறா வாய்க்கா ஏன்டா ராமாவா அடிச்சு வந்து உன்னை சாவடிக்கிறேன் பாரு. தொட்டுக்கிறதுக்கு ஊறுகாய் கூட இல்லாம அதையும் நக்கி வச்சிருக்கேடா. ஊறுகாய் நக்கிட்ட மாப்பிள்ள. காலையில மச்சான் காலையில இன்னும் நிறைய வியூ பாயிண்ட் எல்லாம் பார்க்கணும். காலையில எழுப்பி விட்டுரு சரியா? போதையில இருக்க தப்பா எதுவும் நினைச்சுக்காத சரியா? காலையில எழுப்பி நான் படுக்கிறேன் மாப்பிள்ள. தள்ளுது ஒரு பக்கமா நான் படுக்கிறேன். மாப்பிள்ள வித்தியாசமா படுத்துட்டு இருக்கிற. போதும் மாப்பிள்ள. கீழே படுத்தனா அப்படியே சுத்தும். ஃபேனுங்க எல்லாம் சுத்துது. இப்படியே படுத்துரும். நமக்கு அப்படியே உட்கார்ந்த அளவுக்குள்ளே நான் தூங்குவேன். அந்த அளவுக்கு திறமைசாலி நான். நீங்கள் டக்கு தூங்குங்க மாப்பிள்ள. டைம் ஆச்சு. லைட் யார் ஆஃப் பண்றது? லைட் நான் பண்ணிடுறேன் மாப்பிள்ள. நீங்க சைடிஸ் இன்னும் கொஞ்சம் இருக்கு ரெட் சாப்பிடுங்க. நான் தூங்குறேன். The next day. மாப்பிள்ள ரெடி. மாப்பிள்ள எந்திரிச்சு ரெடி. டைம் ஆச்சு. எந்திரிடா மாப்பிள்ள. யாரா எந்திரிச்சு ரெடி. மணி 12 ஆயிடுச்சா மாப்பிள்ள? மணி 12. ஆமா தூங்குறேன். காலேஜ் 12 மாப்பிள்ள. போய் சுத்தி பார்க்க மாப்பிள்ள. என்னடா கத்திட்டு மணி ஏடா அவளுக்கு காலையில 6 மணிக்கு எழுப்பி விட சொன்னா நீ என்ன 12 மணிக்கு எழுப்பி விட்டுருக்க மாப்பிள்ள? நேற்று ஏதோ வெப்சி வச்சு எடுத்து குடிச்சிட்டேன் மாப்பிள்ள. நானு
பெப்சி அது எதுக்குடா குடிச்சு தொலைங்க, சரக்கு இல்லன்னு சொல்லி அதுல மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தா நாளைக்கு அடிக்கலாம் இன்னும் குடிக்கலான்ட்டு என்ன அதை எடுத்து குடிச்சிருக்கிறியடா. டேய் நம்ம வச்சு இந்த சரக்கு எடுத்து இவன் குடிச்சிருக்கான்டா. பெப்சி எடுத்து குடிச்சிட்டு சைடு ஸ்டிக்கருக்கு ஒரு அளவு இல்லையாடா, அதையும் எடுத்து குடிச்சிருக்கிறியடா. மாடு மாதிரி மொடக்குன்னு அதை எடுத்து அடிச்சுட்டு இப்ப நான் என்னத்தடா பண்றது? சைடு தின்னுட்டு இன்னைக்கு சரக்கே அடிச்சிட்டேன். இப்ப நான் என்ன டைம் ஆயிருச்சு. இப்ப நம்ம என்ன போய் சுத்தி பாக்குறது? தூக்கிட்டு வீடு வாங்கடா. வியூ பாயிண்ட் எடுத்து கூட்டுவா, அதுக்கு போய் பார்க்கணும். நம்பி விட்டது எடுத்து மடக்கு ஆக்கிட்ட மாப்பிள்ள. ஏன்டா இப்படி பண்றீங்க? நீ அதை இறக்கலடா, நீ கடை கூட்டிட்டு வந்து கடை மாதிரி முன்னூறு இறக்கி இருக்க. நீ கிளம்புங்கடா, வேற டேய் மாப்பிள்ள இன்னும் கொஞ்ச நேரம் தான்டா இருக்குது. இவன் எழுப்பி விடாதனால பிரச்சனை ஆயிடுச்சு. இப்போ கடைசியில டைம் நமக்கு கம்மியா இருக்குது. ஒரு இடத்தையாவது நம்ம சுத்தி பாத்துடலாம், சரியா? ஒரு இடம் நேரம் மலையோட உச்சி தான், நேரம் எடுத்தோம்னா வண்டி எடுத்தோம்னா ஒரு நேரத்துக்கு பாத்துடலாம், கிளம்பிடலாம், சரியா? என்னடா ஓகே தானே? 6 மணிக்கு வீட்டுக்கு போயிடலாமா? அம்மா திட்டுவாங்கடா. அம்மா திட்டுவாங்களா? மூடிக்கிட்டு வண்டி ஏடு, வண்டியில ஏத்துறா பின்னாடி. உங்களுக்குமோ அந்த வண்டியில ஏறா. டேய் அவனே என்ன பிடிக்கிற? நான் ஒரு ரைடர் இங்க இருக்கிறேன், இவனே அங்க போறேன். இப்பதான்டா என் ஆட்டத்தை பார்க்க போறீங்க. வண்டி எங்கடா? எங்கடா? இங்கிருந்து காணாமையே போயிடுச்சாட்டு இருக்கு. என்னடா தேடுற? இங்க இருந்த கிக்கரை காணண்டா. கிக்கரை காணமா? டேய் இருக்கு பாடுறா. போலாமா? தெரியாம வண்டி ஓட்டணும் வந்துடுறேன். தலையெல்லாம் ஒரே கேரா இருக்குது எனக்கு. கேரா இருக்குதா? ஆனா பனிமூட்டமா இருக்குது எல்லாமே. 3 லைட் தான் தண்ணி வாப்பில கொண்டே நீ இறக்கி மட்டும் விட்டுறேன். ஸ்பாட் வந்துருச்சுடா. இந்த ஸ்பாட்டா? டேய் இது பொது கழிப்பிடா. உனக்கு ஆய் வருதுன்னு சொல்லி இந்த இடத்துல வந்து நிறுத்திக்கிறீடா. வண்டியெல்லாம் தயவு செஞ்சு மாடத்துக்கு எடுக்காதா. வண்டியெல்லாம் என்னது ஆயா? ஆய் இல்லடா, வண்டியெல்லாம். சோ டேய் டேய் அப்புறம் வந்துட்டான் ஓட்டுறேன்ட்டு போலாமடா. வந்துருச்சா? என்னது ஆயா? வண்டி எப்படியோ கஷ்டப்பட்டு வந்தோம். வியூ பாரு, பயங்கரமா இருக்குடா. மொத்தம் வியூடா. இதுக்காக வந்திருக்கோம் மாப்பிள்ளைங்களா. 6 மணிக்குள்ள வீட்டுக்கு போகணும். திட்டுவாங்க. வீட்டுக்கா? ஏன்னா மணி இப்ப 5:30டா. இன்னும் 1/2 மணி நேரம் தான் இருக்கு. 1/2 மணி நேரத்துல எப்படா வீட்டுக்கு போவோம்? அதெல்லாம் சொல்லாதீங்க. 6 மணிக்கு போகணும். அம்மா திட்டுவாங்க. அம்மா திட்டுவாங்க. நீ எல்லாம் இதுக்கு ட்ரிப் வர்ற? எங்க அம்மா திட்ட மாட்டாங்களா? சொல்றான் அவன் செருப்பு கட்டி அடி. அவனால 6 மணிக்கு போய் ஆகணும். 6 மணிக்கு போக முடியாதுன்ற. டேய் இவனுக்கு அந்த சிப்ஸ் பாக்கெட் கம்மன் கூட சாப்பிட்டுட்டு இரு. சிப்ஸா? சிப்ஸ் தான். அது திருப்பி நில்ல. கொட்டிட்டு ஒரு 1/2 மணி நேரம் மூடிக்கிட்டு இருந்தீங்கன்னா பாத்துட்டு கிளம்பிடலாம். ஏன் மாப்பிள்ளைங்களா 5000 ரூபாய் போட்டு சிப்ஸ் வாங்கிட்டு வந்தீங்க. இவனை கூட்டிட்டு வர வேணாம் தான் தேவை கிடையாது. அப்படி நம்ம போனோம் அவசியம் இல்லை. 300 கிலோமீட்டருக்கு 5000 ரூபாய் போட்டு ட்ரிப்புக்கெல்லாம் கூட்டிட்டு வந்தீங்க. ஒரு இடத்தையும் கூட காட்டல. 5000 ரூபாய் போட்டு கூட்டிட்டு வந்தோம்னா நீ மூடிக்கிட்டு காலையில எழுப்பி விட்டு இருக்கணும். நீயே பெறாக்கு பார்த்துட்டு படுத்தேன். நாங்க 2 பேரும் சரக்கு அடிச்சோம், நாங்க படுத்துட்டோம். உன்னை எழுப்பி விட சொன்னா நீ என்னடா பெப்சியை குடிச்சு படுத்துக்கிட்டு நீ என்ன புரிஞ்சு கணக்கா பேசிக்கிட்டு இருக்க? பாதி நேரம் வரையில ஆய் போறதுக்கே போயிட்டு இதனால பாதி நேரம் நீ ஆய் போயே நீ டைம் அழைச்சிருக்கடா. நீ தெரியுமா மாப்பிள்ளைல 6 மணிக்கு வீட்டுக்கு போகணும். உனக்கு என்ன அப்படி ஆய் அடக்க முடியாத அளவுக்கு ஆய் வருது? வீட்டுலயே போயிட்டு வரணும். இங்க வந்துட்டு போனா டைம் கிடைக்கல பாரு. இப்ப ஒரு வந்ததுல இருந்து நம்ம 2 பிளேஸ் கூட முழுசா பாக்கல. உன்னால நீதான்டா காரணம். 5000 ரூபாய் வாங்க கூடாது, உங்ககிட்ட 10000 ரூபாய் வாங்கிருக்கணும்டா. ஆய் போயே அழிச்சுட்டடா காசை போறான். 5000 ரூபாய் கொடுத்து அங்க இங்க வந்து ஆய் போறீங்க. எதுக்குடா வரீங்க? உனக்கு 6 மணிக்கு வீட்டுக்கு போகணுமா? ஆமா 6 மணிக்கு வீட்டுக்கு போகணும். 6 மணிக்கு சரி 5 நிமிஷம் கிளம்பில. இடம் நல்லா இருக்குல்ல, ஸ்பாட் பயங்கரமா இருக்குல்ல. ஆமாப்ல பயங்கரமா இருக்க மாட்டேங்குது. ஆழமா இருக்கு பாரு. ஆமாப்ல பயங்கரமா இருக்க மாட்டேங்குது. இருந்து என்ன பண்ண போறான்? 1/2 மணி நேரத்துல 300 கிலோமீட்டர் போறோம். அது கீழே போய் சைடு இருப்பான்.